ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பஜனி 2.2. நம்ம சேனல்ல இந்தியன் ஹெரால்டு மூவிஸ் மட்டும் இந்தியன் ஹெரால்டு வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரைம் பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த நாதன் சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, இவரோட பேர் கார்த்திங்க. இவருக்கு கண்ணே தெரியாது. இப்ப இவர் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பொண்ணு வராங்க. இவங்களோட பேர் ரஜினிங்க. இவங்க வேற யாரும் இல்ல, இவங்களோட மனைவி தான். இப்ப கார்த்தி என்ன கேக்குறாருன்னா, ரஜினி, இன்னைக்கு நம்ம புதுசா ஒன்னு ட்ரை பண்ண போறோம். இந்த துணியை எடுத்து நீ உன்னோட கண்ணை கட்டிக்கோ. இப்ப நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணு, உனக்கு கண்ணு தெரியாத மாதிரி. இப்ப நாம ரெண்டு பேர் சேர்ந்து மேட்டர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம ஹாட்டாவே காட்டியிருப்பாங்க. இப்படியே மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா, நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு கண்ணு தெரியாதவங்கள கல்யாணம் பண்றதுன்னா யாராலையும் முடியாது. ஆனா நீ என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிருக்க, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் இதை பத்தி பேசாதீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. நம்ம ரஜினி அவ சோஃபால உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவங்க வீட்டு காலிங் பெல்ல அழுத்துறாங்க. ரஜினி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த நேரத்துல கார்த்தி வரமாட்டான், ஏன்னா அவன் ஆபீஸ்ல இருப்பாங்க, அதனால இப்ப யார் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணா வந்தது கார்த்தி தாங்க. வந்தவன் சர்ப்ரைஸ் சொல்றான். யாருன்னு பார்த்தனா நம்ம ரஜினியோட அக்காவும் அக்கா பசங்க தாங்க வந்திருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்தோன்னே நம்ம ரஜினி ஷாக் ஆயிட்டு, எப்படிக்கா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க வயிறு வர வர பெருசாயிட்டே இருக்கு, உள்ள குழந்தை ரொம்ப வேகமா வளருது போல, சீக்கிரமா வெளியே வந்துருவான் போல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன கேட்கிறாருன்னா, என்னம்மா இங்கே நிக்க வச்சு பேச போறியா இல்ல உள்ள கூட்டு போறியா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவங்க எல்லாத்தையும் உள்ள கூப்பிடுறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அக்காவை பாசமா கட்டி பிடிக்கும் போது இப்ப அவங்களுடைய பொண்ணு வந்து பாசமா கட்டி பிடிக்கிறாங்க. அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் நம்ம ரஜினியை ஒரு மார்க்கமாவே கட்டி பிடிப்பான். இதை பார்த்த உடனே ரஜினி பிடிக்கவே இல்லைங்க, என்ன இப்படி பண்றான்னு யோசிக்கிறாங்க. இப்ப கார்த்தி என்ன பண்றனா, அந்த ரெண்டு பசங்களுக்கு விட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ரஜினியும் அவங்க அக்காவும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரஜினி என்ன கேக்குறாங்கன்னா, என்னக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, செக்அப் எல்லாம் ஒழுங்கா போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செக்அப் எல்லாம் ஒழுங்கா தான் போறேன், ஆனா எங்க வீட்டுக்காரன் தான் எனக்கு கடுப்பாவே இருக்கு, ஏன்னா இந்த நிலைமையில விட்டுட்டு அவர் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு, பத்தாதுக்கு இந்த ரெண்டு பசங்களை என்னை பார்க்க சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ரஜினி என்ன சொல்றாங்கன்னா, அக்கா உங்களுடைய கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியுது, என்னோட கஷ்டம் உங்களை மாதிரி தான், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, ஆனா இது வரைக்கும் ஒரு குழந்தை கூட பிறக்கல, பத்தாதுக்கு ப்ராப்ளம் கிட்ட இல்ல, அருண் கிட்ட தான் இருக்கு, இதை மட்டும் அவர்கிட்ட சொன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு, அதனால தான் நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு இவங்க சொல்லும் போது அந்த இடத்துக்கு அந்த ரெண்டு பசங்களும் வராங்க. அந்த பையன் என்ன சொல்றானா, இந்த வீட்டுல இருக்கிறது கண்டிப்பா ரொம்ப போர் அடிக்கும் போலயே அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு போர் எல்லாம் அடிக்காது, ஏன்னா நான் என்னோட படிப்புல கவனத்தை செலுத்த போறேன், இங்க இருந்து நல்லா படிக்க போறேன் அப்படின்னு அவ சொல்லும் போது பக்கத்துல இருந்த ரஜினி என்ன சொல்றாங்கன்னா, வாங்க பசங்களா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்ப அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல உன்னுடைய எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், இதை பத்தி நீ கவலைப்படாத, அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் இப்போ உடனே ஊருக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக கிளம்புறீங்க, கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அம்மா பத்தி தான் தெரியும் இல்லையா, நான் இல்லாம அவங்களால தனியா இருக்க முடியாது, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, நான் இப்போ போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் சரி ஓகேக்கா, உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்றானா, அவங்களுடைய ஹஸ்பண்டை கூப்பிடுறா. கார்த்திக் கொஞ்சம் இங்க வாங்களேன் அப்படின்னு கூட்டனே அவரும் இங்க வராரு. இப்ப வரும்போது இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு விஷயம் ரஜினி, நான் வந்து பசங்களை எங்கே விட்டு போவா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு அவ கேட்கறா. அதுக்கு நம்ம ரஜினி என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக்கா இதுவும் அவங்க வீடு மாதிரி தானே, இங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது. இப்ப நம்ம ரஜினி அவங்க கார்த்திக் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அக்காவை கொஞ்சம் வெளியே வரைக்கும் விட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவரு சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப இவங்களை விடுறதுக்காக வெளியே போகும்போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த கெஸ்ட் அவன் தான் இல்லையா, இவனோட பேர் நம்ம அருண் வச்சுக்கலாம். இப்ப அருண் என்ன பண்றேன்னா, கார்டனுக்கு வந்துட்டு இந்த கார்டன் ரொம்ப சூப்பராகவே இருக்கு, அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு செம்மையா போர் அடிக்கும் போல, இந்த ஜியா வேற பேச்சு துணைக்கு இருப்பான்னு பார்த்தா அவளும் படிப்புனே இருக்கா, எனக்கு இங்க போர் அடிக்குது வேற அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கும்போது இப்ப தூரத்துல யாரோ ஒருத்தவன் போறதை காட்டுறாங்க. அவனை பார்த்தோன்னே இவன் என்ன யோசிக்கிறான்னா, யார் அவன், திருடானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போறான். அங்க பார்த்தானா அந்த பையன் என்ன பண்றானா, ஜன்னல் வழியா உள்ளதாங்க பார்த்துட்டு இருக்கான். உள்ள பார்த்தானா நம்ம ரஜினி இருக்காங்க இல்லையா, அவங்க கிரீம் எடுத்து தன்னுடைய உடம்புல அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட்டாவே காட்டுவாங்க. அவங்க தொடையில நெஞ்சிலன்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வெளியில நின்ன பையன் அதை பார்த்து செம்மையா டெம்ட் ஆகி நிற்பாங்க. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஒரு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அவன் அங்கிருந்து போயிடுறா. இப்ப இந்த கெஸ்டா வந்து அருண் என்ன பண்றானா, இந்த திருடனை பிடிக்கலாம் பார்த்தானா அவனும் ஓடிட்டான். சரி அப்படி என்னதான் உள்ள பார்த்தான்னு சொல்லி உள்ள எட்டி பார்த்தா இந்த ரஜினி கிரீம் அப்ளை பண்றது பார்த்துட்டு இவனு நிக்கிறாங்க. இவனுக்கு அவங்க சித்தி முறை வேணும். இவன் தன்னுடைய சித்தி உள்ள கிரீம் அப்ளை பண்றதை பார்த்துட்டு இவனை நின்று பயங்கரமா சைட் அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது இங்கிருந்து ஓடினாலே ஒரு பையன் அவன் வந்து இவனோட ஷோல்டர்ல டப்புன்னு கை வைக்கிறான். கையை வச்சு
என்ன சொல்றானா, டேய் என்னோட பேரு பவன், நான் இந்த லோக்கல்ல தான் இருக்கேன். ஃபிகரை நான் தான் ரொம்ப நாளா சைட் அடிச்சிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்த புது பையன் மாதிரி இருக்கு. நீ தான் இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்றான். உனக்கு அவங்களுக்கும் என்ன உறவு முறை இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்ட உடனே அதுக்கு இவன் என்ன சொல்றானா, அவங்க என்னோட சித்தி அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் என்ன சொல்றானா, ஓ கதை அப்படி போதா, சரி ஓகே, நீ மட்டும் அவங்கள எனக்கு கரெக்ட் பண்ணி விட்டனா நான் கண்டிப்பா உனக்கு தேவையானதெல்லாம் நானே பண்றேன் அப்படின்னு இந்த பவன் சொல்லும் போதே இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் பார்ட்டும் பார்த்தரலாம். பார்ட் 2 ஓபன் சீல பார்த்தனா கார்த்தியும் ஜியாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப கார்த்தி என்ன கேக்குறானா, என்னம்மா படிப்புல உனக்கு கவனம் இருக்கியா, ஒழுங்கா படிச்சிட்டு இருக்கியா, இல்ல கேண்டீன்ல உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சித்தப்பா, நான் கேண்டீன் பக்கம்லாம் போக மாட்டேன், எனக்கு படிப்புல தான் முழு கவனமாவே இருக்கும், எப்பவுமே நான் படிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, இந்த வயசு பொண்ணுங்க எல்லாமே நிறைய மேக்கப் திங்ஸ் எல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா மட்டும் புக்ஸ் படிப்புன்னு சொல்லிட்டு அதுக்காக டைம் ஒதுக்கிட்டு இருக்க, அதனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சித்தப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ முன்னாடி அவரை கட்டி பிடிச்ச மாதிரி நடக்கிறா. நம்ம ஏமா இப்படி நடக்கிறோம் அப்படின்னு அவர் கேட்கும்போது அதுக்கு இவங்க என்ன சொல்றானா, இல்ல சித்தப்பா இந்த பாதை ரொம்ப நேராவே இருக்கு, அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவர் என்ன கேட்கறான்னா, சரிம்மா நீ என்ன டாபிக் பத்தி படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் படிக்கிற டாபிக் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணா மட்டும்தான் நான் அது உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு இவ சொல்லுவா. அதுக்கும் சரி நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவரும் ப்ராமிஸ் பண்றாரு. இப்ப இவ என்ன சொல்றானா, இல்ல சித்தப்பா நான் படிக்கிற டாபிக் வந்து செக்ஸுவல் அந்த ப்ரெஷரை பத்தி தான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஃப்ரீ செக்ஸ் இன்டர்கோர்ஸ் ஃபோர் பிளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் பத்தி படிச்சிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தனா ஃபோர் பிளே பார்த்தனா ஒரு பையன் தான் விரும்புற பொண்ணை இடுப்புல கை வச்சு தடவ ஆரம்பிச்சுன்னா அவளுக்கு அன்பு இன்னும் அதிகமாயிடும், அதனால அவளுக்கு ஃபன்னும் இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவோட கையை எடுத்து இவ இடுப்புல வச்சு தடவும் போது இவளுக்கு ஒரு மாதிரியா மூட் ஆயிடுதுங்க. உடனே அவரை கிஸ் பண்ண போகும்போது உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம், வா சீக்கிரம் போலாம், டைம் ஆச்சு அப்படின்னு இவர் சொல்லும் போது இப்ப அவன் என்ன நினைக்கிறானா, நம்ம இந்த டாபிக் முழுசா கத்துக்கனா நம்மளோட வெரிஜினாலிட்டியை இழந்தாகணும், அதை நம்ம சித்தப்பாட்டை இழந்துக்கலாம் அப்படின்னு இவன் முடிவே பண்ணிடுறா. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் வீட்டுல தாங்க காட்டுறாங்க. இந்த ஜியா, அருண், கார்த்தி, அதுக்கப்புறம் நம்ம ரஜினி இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இப்ப நம்ம அருண் என்ன கேட்கறானா, என்ன ஜியா எப்ப பத்தில படிப்புனே இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அதுக்கு ஜியா என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா உன்ன மாதிரி படிக்காமே இருக்க சொல்றியா, நீ எல்லாம் எப்படிதான் படிச்சு பாஸ் ஆகி வெளியே வந்தேன்னு எனக்கு தெரியல, வாயை மூடிட்டு ஒழுங்கா சாப்பிட்றா அப்படின்னு இவ கத்துறா. இப்ப நம்ம ரஜினி என்ன நினைக்கிறான்னா, கார்த்திட்ட இந்த குழந்தை பிறக்காத விஷயத்தை பத்தி அவர் தான் பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு சொல்லி அவ யோசிக்கிறா. சரி வேணா விடு, அவர்கிட்ட சொன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினியும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ஜியா என்ன நினைக்கிறான்னா, நம்ம படிப்புக்கு கண்டிப்பா இந்த செக்ஷுவல் பத்தி தெரிஞ்சே ஆகணும், இதை பத்தி ரஜினிட்ட கேட்டா கண்டிப்பா அவங்க நம்மள தப்பா தான் நினைப்பாங்க, அதனால நம்ம அவங்கள்ட்ட கேட்க வேணாம், பேசாம சித்தப்பாட்டை கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு இப்ப அவங்க சித்தப்பாட்ட என்ன கேட்கறான்னா, சித்தப்பா உங்க தட்டுல சாப்பாடே இல்ல, நான் வேணா பரிமாறவா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்பாங்க. இப்படி கேட்கும் போதே நம்ம கார்த்திக்கு செம்மையா இரும்புல வந்துருங்க. உடனே பக்கத்துல இருந்த அருண் பயந்துருவான். ஐயோ என்னாச்சு சித்தப்பாக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல இருந்த நம்ம ரஜினியோட கையை பிடிச்சிட்டு தான் அவன் கத்துவான். கத்தனவன் என்ன பண்ணானா, அவங்க கையை வச்சு அவங்களுடைய மார்பகத்தை தேய்க்க ஆரம்பிப்பான். ரஜினிக்கு அதை புரிஞ்சு டப்புன்னு கையை உதறி விட்டுவா. ஏன் இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிக்கிறான். இப்ப ரஜினி என்ன சொல்றானா, உங்களுடைய மருந்தை நீங்க கண்டினியூஸா சாப்பிடுங்க, நீங்க நைட்டு நீங்க கண்டிப்பா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது அப்படின்னு நம்ம ரஜினி சொல்லும் போது அதுக்கு கார்த்தியும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப பெட்ல தான் காட்டுறாங்க. நம்ம கார்த்தி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ரஜினி வராங்க. வந்த உடனே ரஜினி என்ன கேட்கறாங்க, என்னங்க நீங்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க தூங்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு அந்த அருண் பையன் வராங்க. வந்த உடனே அவன் என்ன கேட்கறான்னா, சித்தப்பா நானும் இங்க தூங்கவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். சரி ஓகே வந்து படு அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப அவங்க 3 பேரும் படுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கார்த்தியை பார்த்தனா மாத்திரை போட்டதால அவன் தூங்கிறாங்க. இந்த அருண் என்ன பண்றான்னா, அவங்க சித்தியை செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களுடைய கை கால் எல்லாம் தடவி அவங்கள செம்மையா மூட ஏத்தும் போது அவங்களும் ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து அங்க செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்ல இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணும் போது இப்ப அடுத்த ரூம்ல இருக்க ஜியாவை தாங்க காட்டுவாங்க. அவ படிக்கிற டாபிக் ஒரு மார்க்கமானதான். இப்ப அவ படிச்சுட்டே இருக்கும்போது அவளுக்கு மூட் ஆயிடுது. இப்ப அவ என்ன பண்றான்னா, நம்ம இதை படிக்கும் போது நம்மளுக்கு இப்படி மூட் ஆகுது, கண்டிப்பா நம்ம இப்ப சுயன்பம் பண்ணி ஆகணும், யாரை நினைச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நம்ம சித்தப்பாவே நினைச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா நினைச்சு அவளும் இப்ப சுயன்பம் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வெப்சீரிஸோட செகண்ட் பார்ட் முடிச்சிருப்பாங்க. நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வரிசையா பார்த்தரலாம். இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் பஜனை. தேங்க்யூ காய்ஸ். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனியான அந்த ரஜினியை தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா குளிச்சுட்டு அவளோட ரூமுக்கு துணி மாத்தலான்னு போகும்போது பின்னாடியே அவனுடைய அக்கா பையனான இந்த அருண் வந்துடுறாங்க. அவனை பார்த்த உடனே என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்னும்
ஒன்றும் இல்லை சித்தி, நான் உங்கள்கிட்ட லேப்டாப் வாங்கலான்னு வந்தேன். என்கிட்ட லேப்டாப் இல்லை, அக்காட்ட போய் லேப்டாப் கேட்டா அவள் படிக்க போறா, அதனால எனக்கு வேணும்னுட்டா, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே நீ போயிட்டு அந்த லேப்டாப் எடுத்துக்கோ இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுறாங்க. இப்போ இவன் என்ன பண்றான்னா, அவங்க துணி மாற்றும் போதே போயிட்டு அந்த லேப்டாப் எடுக்கிறாங்க. அப்போ போயிட்டு பாஸ்வேர்டு கேட்கும் போது அவங்களும் 1 to 3லேருந்து 9 வரைக்கும் போடு அன்லாக் ஆகிடும் அப்படின்னு சொன்ன பிறகு இவன் என்ன பண்றான்னா, அந்த பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணும்போது அவங்க பிரா மாத்துறத பார்த்துட்டு இருக்கான். பார்த்தவன் என்ன சொல்றான்னா, இது என்ன இப்படி இருக்கு, ரொம்ப அழகாவே இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப அவங்க சித்தி கேட்கறாங்க, என்னடா நீ இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இல்ல சித்தி இது மாதிரி ஒண்ணு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. பத்தாதுக்கு நான் சின்ன வயசுல அம்மா அதை பார்த்துருக்கேன், ஆனா அது அந்த அளவுக்கு இல்லையே, எப்படி சித்தி அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது அதுக்கு அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, டேய் உங்க அம்மா 2 குழந்தை பெத்தாங்கடா, அதனால அவங்களுக்கு அது மாதிரி பெருசா இருக்கும், எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலையா, அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனு இப்ப அவன் கிட்ட வரான். சரி நீ இப்படி பார்த்துட்டு இருக்காத, லேப்டாப் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சித்தி உங்களது ரொம்ப நல்லா இருக்கு, நான் வேணா இதுல ஒரு வாட்டி பால் குடிக்கவா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுறாங்க. அவங்களும் ஷாக் ஆவாங்க. பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் வேணாம்டா, அதெல்லாம் வரவே வராது, ஏன்னா நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சித்தி ஒரே ஒரு முறை சித்தி அப்படின்னு சொல்லி இவன் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லடா சொல்றது கேளு, எனக்கு குழந்தை பிறந்தா மட்டும்தான் பால் வரும், இப்பெல்லாம் வராது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் இவன் ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணதால அவங்க ஒரு சைடு பிராவை மட்டும் கழட்டி அவனை வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணானா, ஒரு சைடு சப்பிட்டே இருக்கும்போது திடீர்னு இவனுக்கு மூடாயிடுதுங்க. உடனே இவன் என்ன பண்றானா, சித்தி எனக்கு எதுவும் ஒன்று ஆகுது, எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். என்னடான்னு சொல்லி அந்த சித்தி பார்த்தா இவனுக்கு மூடாயிட்டு ஆண்டனா நேரா நிக்கிறத பாத்துறாங்க. பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே நீ ஒன்றும் பயப்படாத, இதை நான் உனக்கு சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு நேரா பாத்ரூம் போயிடறாங்க. போறவங்க என்ன பண்றாங்கன்னா, இவனோட பனானா பிடிச்சிக்கொண்டு விளையாட ஆரம்பிச்சோன்னே அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் இவங்களும் செம மூடான பிறகு இந்த சீன் இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. நம்ம ரஜினியோட பெட்ரூம்ல பார்த்தோம்னா கார்த்தி தூங்கிட்டு இருப்பாருங்க. அங்க ரஜினி என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற டேபிள் எல்லாத்தையும் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க. கார்த்தி அரைகுறையா எழுந்து, என்னம்மா தேடுற, எனக்கு தூக்கம் கெடுது, ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக தாங்க தேடிட்டு இருக்கேன், உங்களோட மாத்திரை, நீங்க எப்ப பார்த்தாலும் ஒர்க் டென்ஷன்ல அந்த மாத்திரை போடுறதே மறந்துடுறீங்க, இதனால உங்களுக்கு உடம்பு ரொம்ப வீணா போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவனும் கொஞ்சம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ரஜினி அவங்க மாத்திரை எடுத்து வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை போட்டுட்டு என்ன சொல்றான்னா, இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நான் டெய்லி மாத்திரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிடுறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த அருண் பையன் வராங்க. வந்தவன் சித்தி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரும்போது கார்த்தி என்ன கேட்கிறாருன்னா, டே அருண் என்னடா இந்த டைம்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஆமா சித்தப்பா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ரஜினி என்ன சொல்றாங்கன்னா, ஆமாங்க அவனுக்கு செரிமான பிரச்சனை அதிகமா இருக்கு, சாப்பிட்டது ஒழுங்கா செரிமானம் ஆகல, காலையிலேயே அவனுக்கு நான் கசாயம் வச்சு கொடுத்தேன், அதை கேட்கறதுக்கு தான் இப்ப வந்திருக்கான் போல. உடனே கார்த்தி என்ன சொல்றாருன்னா, சரி போயிட்டு அவனுக்கு ஏதாச்சும் கசாயம் வச்சு கொடு, நாள்ல இருந்து அவனுக்கு தேவையான மாதிரி சமைச்சு கொடு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ரஜினி என்ன பண்றாங்கன்னா, சரி வா அருண் நான் அவனுக்கு கசாயம் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. போனவங்க நேரா பாத்ரூம் கூட்டு போயிட்டு அவனை நிக்க வச்சு பேண்ட்டை உடுத்துட்டு அவனோட பனானா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ஹாட்டாவே காட்டியிருப்பாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில தாங்க காட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி கார்டன்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஜியா வராங்க. வந்த உடனே அவரை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, சித்தாவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாட்டாவும் செம ஃபிட்னஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து இவ சைட் அடிக்க ஆரம்பிக்கிறான். சைட் அடிச்சு என்ன பண்றான்னா, அவர் மேல போயிட்டு வேணுமே கீழே விழறா. விழுந்த உடனே அவர் என்ன பண்ணா, தூக்கி விட்டுட்டு என்னமாச்சு ஏன் இப்படி தடவி விழற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சித்தப்பா நான் தெரியாத விழுந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றா. அதுக்கு இவரு எங்காச்சும் அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. இப்ப இதே இடத்துக்கு நம்ம ரஜினி வராங்க. வந்தவங்க, ஜியா என்ன இங்க நிக்கிற, நீ சீக்கிரமா எழுந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஜூஸ் எடுத்து கார்த்திட்ட கொடுக்குறாங்க. கார்த்தியும் அது வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஜியா என்ன சொல்றான்னா, "சித்தி, எனக்கு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, ஆன்லைன்ல அது கிடைக்க மாட்டேங்குது, ஸ்டோருக்கு போய் தான் வாங்கணும், நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம ரஜினி என்ன சொல்றாங்கன்னா, நானும் வரேன், சரி கார்த்தி நீங்களும் சும்மா தானே இருக்கீங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்தியும் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, சரி அந்த அருண் சும்மா இருப்பான், அவனையும் கூட்டு போவோம், அதுக்கப்புறம் உங்களை சுத்தி காட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பிளான் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ரஜினி என்ன பண்றாங்கன்னா, அவங்க சோஃபால உட்காந்துட்டு கையில சொட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து அருண் என்ன பண்றானா, ஹாய் சித்தி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிறக்க போற குழந்தைக்கு சொட்டர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப எனக்கு இதுக்கப்புறம் டெய்லி பால் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு
இவன் சொல்லும்போது, டேய் எனக்கு இல்லடா, இந்த சொட்டரு உன்னுடைய அம்மாவுக்கு தான், அவங்க தானே கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான், சரி சித்தி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பின்ற நூலை எடுத்து அவங்க மேல போட்டு சுத்தி விட்டுறான். சுத்தி விட்டுட்டு அவங்கள மூடாக்க ட்ரை பண்றான். ஒரு கட்டத்துல அவங்களும் மூடானதுக்கு அப்புறம் அந்த சோஃபால வச்சு இவங்க 2 பேரும் பண்ற மேட்டர்ஸ்லாம் செம ஹாட்டாவே இருக்குங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அருண் எனக்கு சீக்கிரமாவே குழந்தையே பொறக்காதடா" அப்படின்னு இவங்க சொல்லும்போது, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சித்தி என் கூட சேர்ந்து நீங்க என்ஜாய் பண்ணவே இல்லையா ஒழுங்கா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறா. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது வெப் சீரிஸோட பார்ட் 3 முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கன்டினியூஸா 4th பார்ட்டும் பார்த்தரலாம். வெப் சீரிஸோட பார்ட் 4ல பார்த்தோம்னா, நம்ம ஜியா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட லேப்டாப்ல பிட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல செம்மையா மூடாகி, நம்ம இப்ப சுயன்பம் பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டு இப்ப அவங்க சித்தப்பாவை நினைச்சிட்டு அவ பயங்கரமா சுயன்பம் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க சித்தப்பாவுடைய பேர் சொல்லிட்டு அவ சுயன்பம் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ ஒரு 15 நிமிஷம் இருக்குங்க. இந்த வெப் சீரிஸ்ல இதுதான் பெரிய லென்த்தான சீனு. அந்த அளவுக்கு இவ பயங்கரமா சுயன்பம் பண்ண ஆரம்பிப்பா. ஒரு கட்டத்துல இவ சுயன்பம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தோன்னா, நம்ம ரஜினி இருக்காங்க இல்லையா, அவங்க செம மூட்ல ஒரே ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு தன்னோட ரூம்ல ரொம்ப செக்ஸியா நடந்து வரும்போது, இப்ப அந்த வீட்டுக்கு வெளியில பார்த்தோன்னா, ஊரோட அந்த லோக்கல் பையன் இருக்கான் இல்லையா பவன், அவன் என்ன பண்றான்னா நம்ம ரஜினியை வெளியே நின்று சைட் அடிக்க ஆரம்பிக்கிறான். சைட் அடிச்சவனுக்கு ஒரு கட்டத்துல முடியாம நேரா வீட்டுக்குள்ளே போயிடறான். போயிட்டு அவங்கள தேடிட்டு இருக்கும்போது இப்ப பின்பக்கமா வந்த நம்ம ரஜினி என்ன பண்றாங்கன்னா, அவனை டப்புன்னு பிடிச்சிட்டு, நீ கடைசி வரைக்கும் இப்படி வெளியே நின்று பார்க்க தான் போறியா இல்ல உள்ள வந்து என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு மார்க்கமா கேட்கும்போது, இல்ல இதுக்கப்புறம் என்னால அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஜினி கூட சேர்ந்து அங்க செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ற சீன்ஸ்லாம் ரொம்ப ஹாட்டாவே காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த சீன் போகும். இப்படியே மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா, திடீர்னு இது ஒரு கனவுங்க. வழக்கம் போல அந்த பவன் வெளியே நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப உள்ள தாங்க காட்டுறாங்க. நம்ம ரஜினி மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஜியா வராங்க. வந்தவங்க, சித்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதுக்கு அவங்கள என்ன ஹெல்ப் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இவ சொல்றா, எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்தாவணும், இங்க எங்க நெட் சென்டர் இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்ட உடனே, அதுக்கு நம்ம ரஜினி என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நானும் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், உனக்கு நேராவே அந்த நெட் சென்டர் கூட்டு போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஜியாவும் சரி ஓகே சித்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப வெளியில அந்த பவன் இருந்தான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஜியா பார்த்துட்டு, ஐயோ இவ யாரு செம்ம சூப்பரா இருக்காளே, கண்டிப்பா இவங்க 2 பேரும் நம்ம செஞ்சே ஆகணும், அதுக்காச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் மனசுக்குள்ள முடிவு எடுத்துட்டு இப்ப அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்படியே இந்த வெப் சீரிஸோட பார்ட் 4 முடிச்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கார்த்தியோட பெட்ரூம் அங்க காட்டுறாங்க. கார்த்தி அங்க உட்காந்துட்டு, எனக்கு முது ரொம்ப வலிக்குது, இந்த ரஜினி எங்க தான் போனாலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனைவியான ரஜினியை கூப்பிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு அங்க வந்த ரஜினி, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு முது வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. உடனே ரஜினி என்ன சொல்லுவாங்கன்னா, சரிங்க நீங்க படுங்க, நான் போயிட்டு ஆயில் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஆயில் எடுத்துட்டு வர போறாங்க. எடுத்துட்டு வந்த உடனே இப்ப இவர் என்ன சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப சத்தமா இருக்கு, நான் ஹெட்செட் போட்டு படுத்துக்கிறேன், நீ எனக்கு ஆயில் மசாஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு படுத்துக்கிறாருங்க. இப்ப நம்ம ரஜினி என்ன பண்றாங்கன்னா, அவர் முதுகுல மேல ஏறி உட்காந்துட்டு செம்மையா செக்ஸியா ஹாட்டா அவருக்கு மசாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது, இப்ப அந்த ரூம்குள்ள யார் வரான்னு பார்த்தனா, இந்த கெஸ்டா வந்த அருண் தாங்க. வந்தவன் என்ன பண்றானா, அவங்க சித்தி ஆயில் மசாஜ் பண்றதை பார்த்துட்டு பின்பக்கமா இருந்து அவனும் அவங்கள தடவ ஆரம்பிக்கிறான். நம்ம ரஜினி அப்படி தடவதை பார்த்தனே பயந்துறாங்க. டேய் நீயா, நீ எங்கடா இங்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவன் விடாம தடவிட்டே இருக்கான். டேய் சித்தப்பா எழுந்துற போறாரா அப்படின்னு சொல்லி இவன் கேட்காம அதுக்கப்புறம் அவங்கள செம்மையா தடவி மூட ஏத்தி விட்டுறான். ஒரு கட்டத்துல அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இவன் ரொம்ப சின்ன பையன், சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், ரொம்ப மூடாச்சு போல, அதான் நம்ம தேடி வந்துட்டான் போல அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு அவங்க கம்பெனி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கீழே படுத்திருந்த கார்த்தியும் கொஞ்சம் வேகமா தேய்ச்சி விடு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோனையும் செம்மையா தேய்க்கவும் மேல இருக்கிற அருண் அவனும் அவங்க சித்தி கூட சேர்ந்து செம்மையா விளையாட ஆரம்பிக்கிறான். இப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மேல பண்றது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைங்க. உடனே நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கார்த்தியோட ஹெட்போன் எடுத்துட்டு உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சரி எனக்கு போதும், நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த அருணும் அவங்க சித்தியும் சேர்ந்து அதே பெட்ல வச்சு செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாட்டா இருக்குங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் அங்க செம்மையா என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம கார்த்தி என்ன பண்றானா, அவன் குளிச்சுட்டு வந்து பெட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஓபன் பண்ணிட்டு யார் வரான்னு பார்த்தனா, இந்த ஜியா தாங்க வரா. வந்தவங்க சித்தப்பா ரொம்ப ஹாட்டா உட்காந்துருக்கத பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம மூட் ஆயிடுது. இப்ப இந்த கார்த்தி என்ன பண்றானா, வந்தது தன்னோட மனைவி தான் நினைச்சுக்கிட்டு, வா ரஜினி ஏன் அங்கே நிக்கிற, கிட்ட வா அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஜியாவுக்கும் புரிஞ்சிச்சு, ஓகே அவர் நம்மள சித்தி
அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு போல. இதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான் அப்படின்னு அவ முடிவு பண்ணிடுறா. ஏன்னா நம்ம கார்த்திக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா. இப்ப ஜியா என்ன பண்றாருன்னா நேரா போயிட்டு அந்த கதவு சாத்திட்டு அவர் பக்கத்துல வந்த உடனே அவரும் இவளோட கையை பிடிச்சு தடவ ஆரம்பிக்கிறாரு. இதுதான்டா கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜியா என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்கிளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே ரெண்டு பேரும் அங்க செம்மையாவே கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க பண்ற சீன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போங்க. இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாவே இந்த மேட்டர்ஸ் தான் இருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க சித்தாப்பாக்கு செம்மையா மூட் ஆயிடுது. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டத்துல ரஜினி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் இப்ப உள்ள விட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ என்ன பண்ணுவானா ஆர்வ கலர்ல சரி சித்தப்பா உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவருக்கு புரிஞ்சிச்சு ஐயோ வந்தது ரஜினி கிடையாது ஜியா போல. உடனே இவர் சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. ஜியா உனக்கு அறிவு இருக்கா, நீ சின்ன பொண்ணு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடும் போது இப்ப அந்த ஜியா என்ன சொல்றாருன்னா ஏன் சித்தப்பா இவ்வளவு நேரம் பண்ணீங்களே உங்களுக்கு அது பிடிச்சிதானே இருந்துச்சு, இப்ப ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. அதுக்கு அவர் சொல்றாருன்னா இது ரொம்ப தப்பான விஷயம், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஜியா சொல்றா இல்ல சித்தப்பா நான் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா நிறைய படிச்சிட்டு இருக்கேன், அதனால எனக்கு ரொம்ப மூடாயிடுச்சு, என்னோட வெர்ஜினிட்டி உங்கள்கிட்ட தான் நான் இழக்கணும், அதனால நீங்க தான் அது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளிப்படையாவே கேட்டுறா. இவ இப்படி உடனே கார்த்திக்கு என்ன பண்ண தெரியாம அவரும் முழிக்கும் போது இந்த எபிசோடோட 5th பார்ட்டும் முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம இதோட 6th பார்ட்டும் சேர்த்து பார்த்துடலாம். 6வது எபிசோடோட ஓப்பனிங் சீன்ல பார்த்தோன்னா போன பாட்டுல ஜியா அவங்க சித்தப்பா செடியூஸ் பண்ணி அவரையும் கன்வின்ஸ் பண்ணிடுவா. அவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாதியிலே விடக்கூடாது, சரி ஓகே நாமளும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியா கூட சேர்ந்து அவரும் செம்மையா மேட்டர் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செம்ம ஹார்ட் ஆஃப் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோம்னா கார்த்தி அருண் அதுக்கப்புறம் நம்ம சித்தி அதுக்கப்புறம் ஜியா இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த அருண் என்ன சொல்றேன்னா சித்தி நீங்க சமைச்ச சாப்பாடு ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு, தயவு செய்து எனக்கு சாப்பாடு செய்யறது சொல்லி கொடுங்க, ஏன்னா பிறக்க போற குழந்தைக்கு நான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அதுக்கு அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா ஓ கண்டிப்பா கண்ணா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இப்ப ஜியா என்ன சொல்றேன்னா ஓ நீ வந்து சித்தி கூட மிங்கல் ஆயிட்டியா, அப்ப நான் சித்தப்பா கூட மிங்கல் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா அவங்க சித்தப்பா பக்கத்துல உட்காந்துட்டு டைனிங் டேபிள்ல கீழே கையை விட்டு அவங்க சித்தப்பாவோடைய தொடைய தடவ ஆரம்பிக்கிறா. ஒரு என்ஜாய் பண்ணிட்டு தாங்க இருக்காரு. இப்ப நம்ம ரஜினி என்ன கேட்கறாங்கன்னா சரிங்க நீங்க ஆபீஸ் போலியா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு நம்ம ஜியா என்ன சொல்றாங்கன்னா நான் தான் அவரை இன்னைக்கு ஆபீஸ் போக வேணாம்னு சொன்னேன், எனக்கு ப்ராஜெக்ட்க்கு அவர் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு கார்த்தி என்ன சொல்றான்னா ஆமா கொஞ்சம் அவளுக்கு ஒர்க் இருக்கு, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இப்ப இந்த அருண் என்ன சொல்றேன்னா சரி சித்தி எனக்கு கொஞ்சம் சமைக்கிறது சொல்லித்தாங்கன்னு சொன்னா இல்லையா, அது எனக்கு சீக்கிரமா கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம கார்த்தி என்ன சொல்றான்னா அவனுக்காச்சும் சமைக்கிறதுக்கு ஒழுங்கா கத்து கொடு தயவு செய்து, நீ மட்டும் அவனுக்கு டயட் அதுன்னு சொல்லி கொடுத்து அவனையும் கெடுத்து வச்சிடாத அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரஜினி என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு எங்க குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை, என்னுடைய அக்கா பசங்களை ரொம்ப அருமையா நீங்க பாத்துக்கிறீங்க, நான் இதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுவ அப்படின்னு நம்ம ரஜினி சொல்லும் போது அதுக்கு கார்த்தி என்ன சொல்றான்னா உன்னோட குடும்பம் வேற என்னோட குடும்பம் வேற இல்ல, எல்லாம் ஒரே குடும்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல இந்த ஜியா என்ன பண்றான்னா டைனிங் டேபிள் கடையில அவங்க சித்தப்பாவுடைய தொடைய கையை வச்சு தடவிட்டு இருக்கா. அவருக்கு செம்மையா மூடாயிட்டு இருக்கும் போது இங்க பார்த்தோன்னா நம்ம ரஜினி அதே போல அந்த அருணுடைய தொடையில கை வச்சு தடவிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோம்னா நம்ம ரஜினி சமையல் கட்டில இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த அருண் வராங்க. வந்தவன் என்ன பண்றா அவங்க சித்தியை செம்மையா கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அவங்களும் இவனுக்கு செம்மையாவே கம்பெனி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இப்படி கொடுத்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த பவன் வராங்க. அதாங்க வெளியில நின்று வேடிக்கை பார்த்துப்பான் இல்லையா, அவன் உள்ள வந்த உடனே அவங்க சித்தி என்ன கேட்கறான்னா இவன் யாரையுமே இங்க உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல சித்தி எனக்கு எப்படி மேட்டர் பண்றதெல்லாம் இவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான், அதனால இவனுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து இவனை மேட்டர் பண்ண வைக்கிறேன்னு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சித்தியும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த கிச்சன்ல 3 சம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க செய்யற சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஆட்டாவே இருக்கும். இந்த சித்தியும் அந்த பவனும் பண்ற சீன்ஸும் செம்மையாவே இருக்குங்க. அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாங்க. இப்படியே இவங்க 3 பேர் சேர்ந்து இங்க செம்மையா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பவன் என்ன பண்றான்னா டயர்ட் ஆயிட்டு நேரா அந்த வீட்டோட ஹால்ல இருக்கிற சோஃபால போய் உட்காருவான். உட்காந்தவன் என்ன யோசிக்கிறான்னா இந்த அருண் எப்பெல்லாம் ஊருக்கு போறானோ அப்பெல்லாம் இந்த பொண்ணு நம்மளுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தருவா, அதனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த ரஜினியை வச்சு இதுக்கப்புறம் லைஃப் லாங் வச்சு செய்ய வேண்டியதான் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க மேட்டர் பண்ற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குதுங்க. இவனுக்கு கேட்ட உடனே என்னடா இந்த வீட்டுல இன்னொரு இடத்துல இருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் அந்த வீட்டுக்குள்ள தேடி போக ஆரம்பிக்கிறான். இப்படி தேடி போகும்போதே இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸ்ல ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஜியாவோட ரூம் தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா கார்த்தி தாங்க உட்காந்துருக்காரு. இப்ப ஜியா என்ன பண்றாங்கன்னா
புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கார்த்தியை பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்தி என்ன பண்றாருன்னா அவளுக்கு தேவையான சப்ஜெக்டை பத்தி எடுத்துட்டு இருக்காரு. இங்க பாரு ஜியா, நீ நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ ஒழுங்கா படிச்சனா கண்டிப்பா நீ எக்ஸாம்ல ஒரு நல்ல ரிசல்ட் உன்னால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஜியா என்ன சொல்றான்னா, என்ன சித்தப்பா நீங்க இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க, நான் சித்திட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்ன சித்தப்பா எனக்கு படிக்கிறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்றாருன்னு, ஆனா நீங்க அதை ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றனா, இல்ல ஜியா படிப்பு விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், அதுவும் ஃபியூச்சருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்றானா, இல்ல சித்தப்பா படிப்பெல்லாம் நான் பார்த்துப்பேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, அப்படியே நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பண்றது தப்பு ஜியா, முதல்ல படிப்பு அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் அப்படின்னு இவர் திரும்ப அட்வைஸ் பண்றாருங்க. நம்ம ஜியா என்ன பண்றாருன்னா அவர் பேசிட்டே இருக்கும்போது அவரோட கையை பிடிச்சி தடவிட்டு இருக்காங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ற, ஏன் தான் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் மறுபடியும் சொல்றாரு. இல்ல சித்தப்பா படிப்பெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், முதல்ல நம்ம பிராக்டிக்கல்ல இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சித்தப்பாவை திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவரும் கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுத்து பாப்பாரு, வீடுன்னு சொல்லி கேட்காம ஜியா பண்றதால அதுக்கப்புறம் அவரும் சேர்ந்து இன்வால்வ் ஆகுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க செம்மையா ரொமான்டிக்ல ஈடுபட்டு அவங்க செம்மையா மேட்டர் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அதே சமயத்துல யாரை காட்டுறாங்கன்னா அந்த லோக்கலான அந்த பங்கஜை தாங்க காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா போன பாட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு வருவான் இல்லையா, இவங்க பண்ற சவுண்ட் தாங்க வெளியே கேட்டுட்டு இருக்கோம். இப்ப அவன் என்ன பண்றான்னா ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டே வந்துட்டே இருக்கும்போது நம்ம ஜியாவோட ரூமை எட்டி பார்த்துறாங்க. எட்டி பார்த்தவனுக்கு அவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா உள்ள பார்த்தோன்னா நம்ம ஜியாவும் கார்த்தியும் சேர்ந்து அங்க செம்மையாவே மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீன்ஸ் ரொம்ப ஹாட்டாவே இருக்கும். இப்ப இவன் என்ன பண்றான்னா, ஓ இது மாதிரி எல்லாம் இங்க நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொபைல்ல அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெக்கார்ட் பண்ணவன் என்ன சொல்றானா, வாழ்க்கையில ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும்னு நினைச்சா எப்ப வேணா அடிக்கும் போல, இன்னைக்கு ஒரே நாள்ல எனக்கு 2 அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, இதை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கே ஆகணும், இந்த வீடியோ வச்சு நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவன் ரஜினி கூட இருந்திருப்பாங்க. இப்ப அதே கையோட வந்து நேரா இவங்களையும் பிளாக்மெயில் பண்ண போறான் இல்லையா, அதுதான் இவன் நினைச்சு சொல்லிட்டு இருக்கான். இப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ணவன் என்ன பண்றான்னா நேரா உள்ள போயிட்டு கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அங்க இருக்கிற கார்த்தியும் நம்ம ஜியாவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் யாரு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, நீங்க 2 பேரும் தனியா தானே பண்ண போறீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நானும் சேர்ந்து பண்ணுவான் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஜியாவும் சத்தம் போடுறா, யாரா நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லி அவளும் சொல்றா. இதுக்கு இந்த பவன் என்ன சொல்றான்னா, நீ செய்யற மேட்டரோடைய நீ விடுற சவுண்டு தான் என்ன ஆளே சுண்டி இழுக்குது, அந்த அளவுக்கு ரொம்ப செக்ஸியாவே இருக்கு அப்படின்னு அந்த பவன் சொல்றான். இப்ப பக்கத்துல இருந்த கார்த்தியின் டென்ஷன் ஆயிட்டு, டேய் வார்த்தை ஆழ்ந்து பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த பங்கஜ் என்ன பண்றானா தான் வச்சிருந்த அந்த வீடியோ எடுத்து பிளே பண்றாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஜியாக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. பக்கத்துல இருந்த கார்த்திக்கும் ஷாக் ஆயிடுறான். இப்ப அந்த கார்த்தி என்ன சொல்றானா, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, பணம் காசு எதுவா இருந்தாலும் தரேன், தயவு செய்து அந்த வீடியோ மட்டும் யார்ட்டையும் ஷேர் பண்ணாத, அதை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இந்த கடவுளோட அருளால என்கிட்ட பணம் காசு சொத்து எல்லாமே இருக்கு, என்கிட்ட இல்லாத ஒன்னே ஒண்ணுதான் இந்த பொண்ணோட சுகம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஜியா ஒரு மாதிரியா பார்க்கும்போது அதுக்கு ஜியா என்ன சொல்லனா, உன் கூடிய மேட்ரா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். உடனே பக்கத்துல இருந்த கார்த்தி என்ன சொல்றானா, ஜியா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ நடக்கிற சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பன்னு நான் நம்புறேன், அவன் மட்டும் இந்த வீடியோவை லீக் பண்ணானா கண்டிப்பா என்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல உன்னோட வாழ்க்கையை சேர்த்து தான் வீணாகும், தயவு செய்து நீ புரிஞ்சுப்பன்னு நான் நம்புறேன் அப்படின்னு இந்த கார்த்தி சொல்றாருங்க. உடனே ஜியா இதை கேட்டுட்டு கண்டிப்பா சித்தப்பா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பங்கஜ் என்ன பண்றான்னா நம்ம ஜியா கூட்டிட்டு தனியா கூட்டு போயிடுறாங்க. இப்ப அங்க பார்த்தோன்னா இந்த பங்கஜ் ஜியா வச்சு செம்மையாவே கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல இவ வேணாம் தாங்க சொல்லுவா, ஆனா இவ செய்யறத பார்த்தனா அவளுக்கு பிடிச்சி போய் தான் செய்யற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க செம்மையா கிஸ் பண்ணிட்டு மேட்ரும் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட்டாவும் ரொமான்டிக்காவும் எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம பவன் ரொம்ப நாளாவே வெளியில நின்று வேடிக்கை பார்த்து பார்த்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு அதிர்ஷ்டத்துல நம்ம ரஜினியும் இந்த ஜியாவையும் வச்சு ஒரே நாள்ல செஞ்சிருப்பான். வெப்சீரிஸ்ல இந்த 2 சீனும் செம்ம ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்ப இப்படியே இவன் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ரஜினியோட பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. நம்ம ரஜினி அவ பெட்ல படுத்திருக்கும் போது அவளை சுத்தி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அங்க ஒரு டாக்டரும் இருக்காரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா நம்ம ரஜினியை வந்து செக் பண்றாருங்க. செக் பண்ண டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட, கார்த்தி ரொம்ப ஒரு குட் நியூஸ், நீ வந்து அப்பாவ போற, நம்ம ரஜினி கன்சீவா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க முகத்துல எல்லாம் செம்ம சிரிப்பு. ரஜினிக்கும் ரொம்ப ஆச்சரியம், நம்ம கன்சீவ் ஆயிட்டோமான்னு சொல்லிட்டு. உடனே கார்த்தி என்ன சொல்றாருன்னா, இதுக்காக கடவுள்கிட்ட நிறைய முறை வேண்டியிருந்தேன், ஒரு வழியா எனக்கு கடவுள் ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படும் போது இப்ப பக்கத்துல இருந்த அருண் என்ன சொல்றாருன்னா, ஐயா எனக்கும் தம்பி பிறக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும்
அருணும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஜியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த விஷயத்த நான் அம்மாட்ட சொல்லி ஆகணும், ஏன்னா நம்மளுக்கு ஒரு தம்பி பிறக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது இப்ப கார்த்தி என்ன சொல்றான்னா, அருண் நான் போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ என்ன பண்ற டாக்டரை கொஞ்சம் வழி அனுப்பி வச்சுட்டு வந்துரு அப்படின்னு இவர் சொல்றாருங்க. இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம ரஜினி மட்டும் அங்க தனியா படுத்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி தனியா படுத்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம்க்கு அருண் தாங்க வரான். வந்தவன் என்ன சொல்றானா, சித்தி ஒரு வழியா உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, அதை நினைச்சு எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சாலும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரஜினி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும், அதாவது இதுக்கப்புறம் நம்மளால டெய்லி மேட்டர் பண்ணவே முடியாது, ஏன்னா நான் தான் கன்சீவா இருக்கேன் இல்லையா, அது பிறக்க போற குழந்தைக்கு ரொம்ப ஆபத்தா ஆயிடும்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம அருணும் கொஞ்சம் யோசிக்கிறா. நீ யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இப்ப வயித்துல சித்தியோட வயித்துல அழுத்தினா குழந்தை இதாயிடும் இல்லையா, அதனால அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவனும் சரி ஓகே சித்தி அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு அப்புறம் நம்ம ரஜினி என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி ஓகே இப்ப பிறக்க போற குழந்தை யாரோடதுன்னு எனக்கு சரியாவே தெரியவே இல்லையே, அருண் தான் கார்த்தி தான் சொல்லிட்டு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா இப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட தானே இவன் மேட்டர் பண்ணிட்டு இருப்பா, அதனால இவ யோசிச்சிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாத கார்த்தியால குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க அக்காட்ட சொன்னது ஒரு முறை ஞாபகப்படுத்துங்க, அதாவது இதுக்கு அடுத்த சீசன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க அக்கா வந்து எப்படி இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டானா இன்னும் கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கும். சரி ஓகே காய்ஸ், இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டே இருக்கும்போது இந்த வெப் சீரிஸையே இங்க முடிச்சிருப்பாங்க. நம்ம கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சப்போஸ் இதுக்கு இன்னொரு சீசன் ஒன்று போட்டாங்கன்னா அதுவும் நம்ம சேனல்லே ரிவ்யூ பண்ணிடலாம். நம்ம போடுற வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா mrbajani.in போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க நம்ம பிளாக் வருங்க. அந்த பிளாக்ல எல்லா போஸ்டர்லயும் லிங்க் இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா கிளிக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க. முக்கியமா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க. நம்ம டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான லிங்க்லாம் அதுலயே வந்துருங்க, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஓடலனா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த லிங்கை நான் செக் பண்ணி பார்ப்பேன். லிங்க் ஒர்க் ஆகலனா திரும்பவும் நான் லிங்க் கொடுக்க ட்ரை பண்றேன். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு லைக்கே போடாத போயிட்டீங்க, அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நான் டெய்லியும் போட்டுட்டு இருப்பேன். கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு நல்ல வீடியோல நான் மீண்டும் சந்திக்கிறேன். இத்துடன் வீடியோ வருது. நான் உங்கள் மிஸ்டர் பஜனை. தேங்க்யூ காய்ஸ்.